ஹாய் everyone. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரா இன் தமிழ். ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்கள் ஃபீலிங்ஸ், உங்கள் பர்சன் ஃபீலிங், நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, அவங்க என்ன விரும்புகிறாங்க, ஓகேவா? என்ன நடக்க இருக்குது நெக்ஸ்ட்டு 15 டேஸில், அடுத்த 15 நாட்களில், ஓகேவா? அப்புறம் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, முருகர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒன் செகண்ட். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லா பிரச்சனையும் இருக்குது, நடந்துருச்சு, இனி அமைதியாக இருக்கணும். ஃபேமிலியோட சிலர் நினைக்க வாய்ப்பு இருக்குது, ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகி வேறு பிளேஸ் போய் அது அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ஷிஃப்ட் ஆகி போகலன்னா அட்லீஸ்ட் பிரச்சனை மாறணும். பிரச்சனை இருக்குது, தீர்க்க முடியல, இருந்தாலும் இனி அதை அமைதியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் இருக்கிறீங்க. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. கம்யூனிகேஷன் வேணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இஸ் ஆல்சோ தேர். மணி ரிலேட்டடாகவும் அவங்க பேஷன் ரிலேட்டடாகவும் இருக்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் பிரச்சனைகள் முடிஞ்சு அப்படி காம் வாட்டராக இருக்கணும் அப்படின்னு ஒரு மன உளைச்சலோடு இருக்கிறீங்க. பட் அவங்க அந்த மாதிரி இல்லை. எனிகோ அவங்க ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாக தான் இருக்கிறாங்க. பட் எனிகோ நியூ பிகினிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, சில பேர் மணி பேசிஸாக ஒரு நியூ பிகினிங்கை உருவாக்கணும்னு நினைக்கலாம். இல்லை கரியர் அது ஒரு நியூ பிகினிங்கை தேடி அவங்க போயிட்டு இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னும் நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுடைய நீங்கள் என்ன அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறீங்க இல்லை விரும்புகிறீங்க அப்படின்னா, பாஸ்டே யோசிச்சுட்டு அதை பிடிச்சிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அதுலேருந்து வெளியில் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். விரைவாக கூடிய சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறீங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஜஸ்டிஸ், சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணணுன்னு தான் நினைக்கிறாங்க. பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. கன்ஃபியூஷன் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த குழப்பத்திற்கான ஒரு விடை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி அது உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர் சின்ன வயசுலேருந்து பழக்கமாக இருக்கலாம். இருந்திருந்தால் நீங்கள் அப்போது இருந்த மாதிரி இல்லையே, இருக்கிறீங்களா இல்லையான்னு ஒரு குழப்பம் கூட அவங்களுக்கு ஏற்படலாம். ஸோ அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது ஒரு ரியூனியன் எதிர்பார்க்குறாங்க. ஆனாலும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த கன்ஃபியூஷனை தெளிவு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, தெளிவுபடுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன நடக்க இருக்குது நெக்ஸ்ட்டு 15 டேஸில் அப்படின்னா, ஒரு சிலர் எப்படி பார்க்குறேன்னா, நீங்களோ இல்லை அவங்களோ மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது. வாக்கவே பண்ணுறீங்க. ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி, ஒரு நியூ ப்ரப்போசலை நோக்கி போகலாம். ஒரு சிலர் கரியரில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, சில பேர் இப்போதைக்கு ஃபேமிலியிலேருந்து விலகி இருப்போம். பிரச்சனைகள் நிறையா இருக்குது இல்லையா? ஸோ இப்போதைக்கு நான் வேறு டைரெக்ஷனில் போய் கரியரை ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்ற உங்களுக்கான ஒரு ஆஃபர் கரியருக்கு வந்திருக்கலாம். அதை நோக்கி நான் போகிறேன் அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அண்ட் இன்னும் சிலருக்கு அதுதான், ஒரு பர்சன் லவ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒருத்தர் மூவ் ஆன் பண்ணும்போது இன்னொருத்தர் லவ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நியூ ப்ரப்போசலுக்காக ஒரு எஃபோர்ட்டை போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஐ மீன் கமிட்மெண்ட்டுக்காக ஒரு எஃபோர்ட் அவங்க பர்சன் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அண்ட் உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, பாஸ்ட்டை யோசிங்க, அதை வச்சு அதுலேருந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணுங்கள், டெசிஷன் எடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பாஸ்ட்டை பற்றி யோசிக்கணும். ஓகே, பாஸ்ட்டில் என்ன நடந்தது, அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, உங்கள் லைஃப் பர்பஸோடைய கிளாரிட்டி என்ன அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்றதும் தெரியும்.
ஃபர்கிவ்னஸ், மன்னிக்க முடியும் அப்படின்னா மன்னிக்கிறது நல்லது. ஓகே. அண்ட் ஸோ ஒர்க்கு பிஸியாக வச்சுக்கோங்க. உங்களுடைய ஏர்னிங்ஸில் வந்து கவனம் செலுத்துங்க, சம்பாதிக்கிறதுல. ஓகே, உங்கள் ஜாபில், பிஸ்னஸில் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆளாக வரணும், வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ எல்லாமே மாறப்போகுது. ரொம்ப அழகான ஒரு விஷயமா மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபைன். சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுடைய பேரண்ட்ஸு. மேரேஜ் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஓகே. அண்ட் ஸ்பிரிட் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பி ப்ரவுடு. இட்ஸ் டைம் டு செலிப்ரேட் ஆல் தட் யூ ஹாவ் அச்சீவ்டு அண்ட் ஆல் தட் யூ ஆர் அண்ட் ஆல் தட் யூ வில் பிகம். நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கிறீங்க, என்னவா மாற போகிறீங்க, அது எல்லாத்தையும் நினச்சி நீங்கள் பெருமைப்படுங்க. ஓகேவா? உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லை. உங்கள்கிட்ட நிறையா இருக்குது, உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க, நிறையா அச்சீவ் சாதிச்சிருக்கீங்க. அதெல்லாம் நினச்சி நீங்கள் பெருமைப்படணும். ஓகே. அப்படின்றது தான் ஸ்பிரிட் கைட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ உங்களை நீங்கள் குறைச்சி போட்டு எடை போட்டுக்க தேவையில்லை. பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களை நினச்சி பெருமைப்படுறதாகவும் சொல்கிறாங்க ஸ்பிரிட் கைட்ஸ் வந்துட்டு. உங்களை நினச்சி பெருமைப்படுறதாகவும் சொல்கிறாங்க. முருகருடைய மெசேஜஸ். முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்து கொண்டே இருங்கள். ஏவல் முறியும், வழி விலகும். ஸோ ரிஷபம் ராசிக்காரங்களாகவும் இருக்கலாம், ரிஷப லக்னமாகவும் இருக்கலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஏதோ ஒரு பழி ஏற்பட்டிருக்கலாம் உங்கள் மேலே. மேபி அப்படி இருந்தால் அதை முருகர் விலக்கி வைக்க போகிறாரு. அண்டு மேபி பிளாக் மேஜிக் சில பேர் லைஃப்பில் இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து ரிமூவ் ஆக போகுது. ஒன்றே ஒன்று நீங்கள் செய்ய வேண்டியது, அவருடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்து கொண்டே இருங்கள். ஓகேவா? அது ஒன்று தான் நீங்கள் பண்ணணும். மித்தபடி அவர் மீதி எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ண போகிறாரு அப்படின்றத பார்க்குறோம் நம்ம. ஓகே. ஸோ ஃபைன். தேங்க்யூ ரிஷபராசிக்காரர்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.